வணக்க மக்களே, நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னா அசாமில் இருந்துகிட்ருக்கோம். அசாமில் இருந்து 42 மாதத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு இங்கேருந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு. ட்ரான்ஸ்ஃபருக்காக நம்ம இப்போது அசாம்லேருந்து கிளம்ப போகிறோம் மக்களே. இந்த ஒரு வண்டியில் தான் நம்ம கிளம்ப போகிறோம். இது வந்து அசாமில் ஆல்ரெடி இங்கே ஆர்மியில் இருந்த ஒருத்தர் வந்து ரிட்டையர்ட் ஆகி இந்த ஒரு வண்டியை வந்து வச்சுருக்காரு. அவரை தான் புக் பண்ணியிருக்கோம். கூட வரப்போகிறது பார்த்திங்கன்னா ஆந்திராவிலேருந்து ரெட்டி. அப்புறம் இவர் வந்து நம்ம கோழிக்கோட்டில் உள்ளவர் தான். இவர் வந்து நம்மளை வழி அனுப்ப வந்திருக்காரு. இந்த பையன் வந்து தமிழ்நாடு சிவகங்கையில் உள்ள பையன். இவன் வந்து நம்மளை வந்து வழி அனுப்புவதுக்கு வந்திருக்கான். நான் இப்போ கிளம்புறேன்னு சொல்லிட்டு இப்போ இவங்க எல்லாம் சேர்ந்து அழுவாங்க. அந்த அழுகிற சீனை எல்லாம் நம்ம இதில் வீடியோவை போட போகிறோம் மக்களே. சரியா? நம்ம இப்போ தேஸ்பூரில் இருக்கோம். தேஸ்பூர்லேருந்து குவாஹாட்டி போய் தான் போக போகிறோம். குவாஹாட்டி போகிறதுக்காக இந்த வண்டியில் தான் கிளம்புறோம். இப்போ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டாங்க. இப்போ இவனாக இருக்கலாம், இவன் அஜ்மல், அப்புறம் அக்ஷய், இவங்க எல்லாம் ரொம்ப க்ளோஸ் பசங்க. ரொம்ப ரொம்ப க்ளோஸ் இந்த பசங்க ரெண்டு பேரும். தேங்க்யூ. இவன் இந்த பூவை கொடுத்து லவ் யூன்னு கேட்க சொல்கிறான். நீயே வச்சுக்கடா. இவர் தான் நம்ம தலைவர். இது நம்ம தலைவர். தலைவர் வந்து பூ தலைவர். இவர் அப்படி கிளம்புறோம். எல்லாம் ஒரு கோஆர்டினேட்டர் ஆஃப் நம்ம எல்லாத்துக்கும் கோஆர்டினேட்டர் பேர் தான். அப்படி கிளம்ப வேண்டியது. சுத்திட்டு இருப்பாங்க. நிறைய விஷயங்கள் வந்து இங்கே வந்து பெரிய மெமரிஸாக இருந்துட்டு இருக்கு. இந்த மெமரிஸ் எல்லாம் ரொம்ப எப்போவுமே மனசுக்குள்ளே இருந்துட்டு இருக்கும். காரணம் அசாமில் ஒரு 3 வருஷம் 3.5 வருஷம் இருக்கிறது வந்து சும்மா கிடையாது. 3.5 வருஷம் இருந்தாலும் இவங்களோட எல்லாரோட சப்போர்ட்லேயும் நம்ம இங்கே நல்லா ஒரு என்ஜாய்மெண்ட் பண்ணி தான் இங்கே இருந்துகிட்டு இருந்தோம். ஒரு கஷ்டமோ எல்லாம் ஒரு ஃபேமிலி மாதிரி. இந்த பசங்க எல்லாமே இவரெல்லாம் ரொம்ப ஒரு ஃபேமிலி மாதிரி தான். இந்த பசங்க எல்லாமே ரொம்ப ஒரு ஃபேமிலி, ரொம்ப ஒரு க்ளோஸ். சின்ன ஒரு எமோஷ்னல் ஃபீலிங்ஸ் எல்லாம் இருந்துகிட்டு இருக்கு. சொல்ல முடியல. சரி, ஓகே, ஃபைன். சரி, அப்போ நம்ம இன்னைக்கு கிளம்ப வேண்டிய டைம் ஆயிட்டு. ரெடி யார்? ஓகே. அப்படி நம்ம எல்லா ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட எல்லாம் நம்ம சொல்லிட்டு கிளம்பியாச்சு. இவர் வந்து மோகன் போரான்னு சொல்கிறவர். இவர் தான் நம்மளை குவாஹாட்டி வரைக்கும் கொண்டு போக போகிறாரு. அப்படி பின்னாடி இருக்கான் ரெட்டி. இவனும் ட்ரான்ஸ்ஃபர் தான். இவன் வந்து கோட்டான்னு சொல்கிற ராஜஸ்தான் போகிறான். நம்ம வந்து டெல்லி பக்கத்தில் என்ன சொல்லலாம், ஹரியானா போயிட்டுருக்கோம். அப்படியே ஊருக்கு போயிட்டு தான் போகிறோம். அப்படி பேக்கிங் எல்லாம் முடிஞ்சு சூப்பராக கிளம்பியாச்சு மக்களே. நம்ம தேஸ்பூர்லேருந்து குவாஹாட்டிக்கு பார்த்தீங்கன்னா குறைஞ்சது காரில் போனாலே 4 மணி நேரம் ஆகும். இப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா பாதி வே தான் வந்திருக்கோம். இன்னும் ரொம்ப தூரமாக போக வேண்டியது இருக்குது. இன்னும் நம்ம சாப்பிடல, ரொம்ப பசிக்குது. போகிற வழியில் நிறைய கடைகள் எதுவுமே கிடையாது. சின்ன சின்ன கடைகள் இருந்தாலும் அங்கே வந்து சாப்பாடு அதுவும் இல்லாதது மாதிரி தான் இருந்துகிட்ருக்கு. அதனால் இவர் சொல்கிறார் இனி ஒரு 20 கிலோமீட்டர் தாண்டினப்புறம் தான் ஒரு ஃபுட்டு கடை இருக்குன்னு. மணி பார்த்தீங்கன்னா இப்போவே 3:30 மணி ஆகிட்டு. நல்ல ஒரு பசி உண்டு. பார்ப்போம் இவர் கடைசியில் எந்த கடையில் கூட்டிகிட்டு போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடையில் என்ன சாப்பாடு கிடைக்குதுன்னு கூட பார்க்கலாம் மக்களே. இன்னும் தின்னல, அண்ணன் தின்னல. இது பாடி ஆன பிறகுதான் சாப்பாடு வேண்டி வருவார் இருக்கு. ஐயோ முடியல, சரியான பசி. ஏன்னா பெயின் இருக்கு ரொம்ப பசி. நம்ம குவாஹாட்டியே வந்துடுவோம் போல இருக்கு. இன்னும் சாப்பாடுக்கு ஒரு கடை வரலையா? 2 வாட்டி அவர்கிட்ட சொல்லியாச்சு எங்கேயாச்சும் நிப்பாட்டுக்கையா. గువాహటి వస్తుంది. గువాహటిలో తినిపించేలా ఉన్నాడు. முடியல சாமி, முடியல. ஐயோ இவரை நிறுத்த சொல்லுங்கயா. அந்த மாதிரியாக இருந்துட்டு இருக்கு. பாப்போம் இன்னும் எவ்வளவு தூரம் போகுதுன்னு. கடைசியில் நம்ம வந்துட்டோம் D9 ரெஸ்டாரண்ட் அப்படின்னு சொல்கிற ரெஸ்டாரண்ட்டுக்கு. இந்த ஒரு கடையில் தான் சாப்பிட போகிறோம் மக்களே. கடைசியில் இந்த கடையில் தான் வந்திருக்கோம் மக்களே. சுற்றி எடுத்து கடைசியில் பசி சத்து அந்த மாதிரி இருக்கிற டைமில் தான் இந்த கடையில் வந்து சேர்ந்தோம். காத்திருந்து கடைசியில் அந்த ஹோட்டலுக்கு கொண்டு வந்துட்டார். ஆனால் அந்த ஹோட்டலில் வந்து அப்புறம் முடியலை சாமி. ஏங்க தெரியுமா? இந்த ரேட்டை நீங்களே பாருங்க சாமி. ஒரு ரொட்டி வாங்கலான்னு பார்த்தா 109 ரூபா. சரி, அதாச்சும் பரவாயில்ல. சிக்கனு எங்கே? ஏதாச்சும் சிக்கன் ஒரு 4 பீஸுக்கு கீழே தரவே மாட்டாவ. இங்கே பாருங்களேன், ஒரு முட்டை மசாலா எத்தனை ரூபா? 249 ரூபாய்க்கு முட்டை மசாலா. யார் சாமி இவனுங்க? ஒரு முட்டைக்கு விலை வந்து 7 ரூபா. அவன் அதில் வந்து முட்டை மசாலா பண்ணி கொடுக்கான் 249 ரூபாய்க்கு.
அப்போ அந்த மாதிரி ஒரு கடையில் கொண்டு விட்டுட்டாப்புல. என்ன சொன்னால் தரமாக செஞ்சுட்டாரு. மசாலா தோசை இருக்குது. எங்கேயாச்சும் 240 ரூபாய்க்கு மசாலா தோசை சாப்பிட்ருக்கீங்களா? ஏர்போர்ட்டில் கூட 190 ரூபாய்க்கு கிடைக்குது. இங்கே ஒரு மசாலா தோசை ரேட்டு 240 ரூபா. செஞ்சுட்டான் தலைவரே, செஞ்சுட்டான். இதுக்கு பேசாமல் ஏதாச்சும் ஒரு பெட்டி கடையிலேருந்து ஒரு 50 ரூபாய்க்கு இங்கே சோறு வாங்கி சாப்பிட்டுட்டு வந்துருக்கலாம். டீசெண்ட்டுன்னு சொல்லிட்டு காசென்ட் இல்லாதவரை டீசெண்டாக பார்க்க வச்சுட்டாங்களே தலைவரே. ஹவு டு ஃபீல் யார் இந்த ஹோட்டலில் நீ வந்ததில் உனக்கு எப்படி ఫీల్ ఆగుது? రేటు చాలా ఎక్కువగా ఉంది. ఫుడ్ ఐటమ్స్ ఎలా ఉన్నాయో తిన్న తర్వాత తెలుస్తుంది, కానీ రేట్ మాత్రం చాలా ఎక్కువగా ఉంది. ఇంత రేటు నేను ఎప్పుడు చూడలేదు. ఆంధ్రాలో ఇంత మస్తు బిర్యానీ దొరుకుతుంది, ఓన్లీ 250 మ్యాక్సిమం. அவன் என்ன சொல்கிறான்னா ரேட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறான். இவங்க எதனால் இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு தெரியல. ஆனால் இது ஆந்திராவில் வந்து ரொம்ப பெரிய ஹோட்டலில் போனால் கூட ஒரு 250 ரூபாய்க்கு தான் பிரியாணி கிடைக்கும். இங்கே ஏன் இப்படி பண்ணுறானுங்கன்னே தெரியல. சரி, அவனுக்கு கொண்டாடுற சாப்பாடு வந்து எப்படி டேஸ்ட் எப்படின்னு நம்ம வந்து ஆர்டர் பண்ணியிருக்கோம். சிக்கன் காலி மிர்ச்சி அப்படின்னு சொல்கிற ஒரு டிஷ்ஷு தான் ஆர்டர் பண்ணியிருக்கோம். அப்படின்னா நம்ம ஊரில் சொல்லுவாங்க இல்லை பெப்பர் சிக்கன், அதுதான் சிக்கன் காலி மிர்ச்சி, வேறு ஒன்றும் கிடையாது. சரி, எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். என்ன குடிக்கலாம் தெரியுமா? பேக்கேஜ் ட்ரிங்கிங் வாட்டர் மட்டும் 20 ரூபா. வெளியில் எவ்வளோ ரேட்டோ அந்த ரேட்டு. ஒரு சாயக்கு எவ்வளோ 50 ரூபா. சாதாரண ஒரு நம்ம ஊரில் கிடைக்கும் இல்லை, என்னது லெமன் வாட்டர் அப்படின்னா நம்ம சொல்லுவோம்ல சோடா போஞ்சின்னு நம்ம எலுமிச்சை புளிஞ்சி வீட்டி கொஞ்சம் தண்ணி வீதி தரணும். அதுக்கு எவ்வளோ ரூபா தெரியுமா? 99 ரூபா, 100 ரூபா. என்ன பண்ணி வச்சுருக்கீங்க தலைவரே, என்ன பண்ணி வச்சுருக்கீங்க? இவங்களே இங்கேருந்து எடுத்து வச்சு கொடுக்குறாங்க. சிக்கன் காலி மிர்ச்சி வித்து நானு பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக சூப்பராக இருந்துகிட்ருக்கு. ரொம்ப சாஃப்டாக இருக்குது. 100 சில்லற ரூபாய்க்கு. இது கொஞ்சம் தணுத்துனா தான் தெரியும். ஓகே ஹம் சார் இருக்கிறேங்க அப் ரக்கில் இந்த பீஸ் எடுத்து வச்சுருக்காங்க. நம்ம ஊரில் உள்ளதுக்கும் இங்கே உள்ளதுக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. சூடாக இருக்குது ரொம்ப. அந்த மசாலையை கூட அந்த க்ரீம் யூஸ் பண்ணியிருக்காங்க. மில்க் க்ரீம் இருக்குல்ல, அதை யூஸ் பண்ணியிருக்காங்க. டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். மசாலா இன்னும் ஆட் பண்ணணும். மற்றபடி ஓகே. மசாலா இன்னும் ஆட் பண்ணியிருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கு. மசாலானா அந்த காலா மிர்ச்சி இருக்குல்ல, அதோட அந்த ஃப்ளேவர் கிடைக்கல. இன்னும் பசியில் இருந்தால் வெட்டி விடுறான். ஆனால் சாப்பாடு வந்து நல்லா இருக்குது. இந்த மசாலா கொஞ்சம் கூட போட்டிருந்தா இன்னும் வேறு லெவலில் இருந்திருக்கும். ஏன்னா அந்த எரிப்பு தெரியணும். அப்படின்னா பெப்பரோட டேஸ்ட்டே அதுதான். நான் ரொம்ப நல்லா இருக்குது. அந்த பட்டரெல்லாம் அப்படியே நல்லா சாஃப்டாக சூப்பராக இருந்துகிட்ருக்கு. லைட்டாக அந்த ட்ரையான பிறகு நம்ம ரொம்ப ஹார்டாக இருக்கணும்னு நினச்சோம், அப்படியெல்லாம் கிடையாது. ஆனால் நல்லா இருக்குது. சிக்கனும் அதே மாதிரி தான். ரேட் அதிகமாக இருந்தாலும் நல்லா பண்ணியிருக்காங்க. என்ன சொல்லலாம், அந்த சிக்கனுக்கு ஃப்ளேவர் நான் சொன்னேன்ல, காலா மிர்ச்சி ஃப்ளேவர், அது நல்லா தான் இருக்குது. லைட்டாக குறைவாக இருந்தாலும் நம்ம அந்த கிரேவியை மிக்ஸ் பண்ணி எடுத்தப்போ கரெக்டாக தெரிஞ்சுது. ரொம்ப சூப்பராக நல்லா பண்ணியிருக்காங்க. காசுக்கு ஒர்த்தான்னு கேட்டால் ஒர்த்து, ஆனால் காசு கொஞ்சம் அதிகம் தான் எதாக இருந்தாலும். அப்படி சாப்பிட்டு முடித்தோம். ஃபுட்டு நல்லா இருந்து, அந்த ஃபுட்டு எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் ரேட்டு வந்த மாதிரி நல்லா இருக்குது. ஃபைனலாக ஒரு லெமன் டீயோட முடிக்கிறோம். நம்ம தலைவர் வந்து குலாப் ஜாமுன் எடுத்துகிட்டு இருக்காப்புல. நம்ம வந்து லெமன் டீயோட இன்றைக்கி உள்ள லஞ்சு முடியுது 4:30 மணிக்கு. ஃபைனலி வி ரீச்டு குவாட்டி வந்த உடனே தெரியுது. இங்கே பாருங்கள், எல்லாமே எலக்ட்ரிக் பஸ்ஸஸ் போயிட்டுருக்கு. அப்படியே நம்ம வந்து குவாட்டியில் இப்போது பார்த்திங்கன்னா நம்ம குவாட்டியில் எங்கன்னா ரயில்வே ஸ்டேஷனில் வந்து பேக்கெல்லாம் கொண்டு போட்டு எல்லாம் ரெடியாக போகிறோம். அப்போது ஃபைனலி நம்ம வந்து நம்ம நினச்ச மாதிரி தேஸ்பூர்லேருந்து கிளம்பி கரெக்டாக எத்தனை மணிக்கு கிளம்புனா தெரியுமா? கரெக்டாக 1:30 கிளம்பினோம். இடையில சாப்பிட்றதுக்கு நிப்பாட்டிட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா டைம் 5:30, 5:30 மணிக்கு இங்கே ரீச் ஆகிட்டோம். இந்த ஒரு ட்ராவல் சூப்பராக இருந்து. ரொம்ப தேங்க்ஸ். யுவர் ड्रॉप कर दिया इसलिए ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. அப்படி கடைசியாக வந்து சேர்ந்தோம். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.
அடுத்து குவாஹாட்டியில் அடுத்தது என்ன நடக்க போகுது அப்படின்னு உள்ளதை.